அங்கங்க போறீங்க. இப்ப இங்க இருக்கக்கூடிய விமான நிலையத்தில பிரைவேட்டைசேஷன் பண்ணியிருக்காங்க. ஏரோ ஹப்ன்னு ஈஸ்ட் வெஸ்ட்ல கிரியேட் பண்ணியிருக்காங்க. பெரிய கட்டடம் பில்டிங் கிரியேட் பண்ணி, மால் கிரியேட் பண்ணி, அந்த மாலுக்குள்ள கடைகள் இருக்கு, பார்க்கிங் இருக்கு. அ அங்க வந்து சினிமா தியேட்டர் இருக்கு. எல்லாமே இருக்கு. இதெல்லாம் உருவாக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து, பேசஞ்சருக்கு இடைஞ்சல் பண்ணக்கூடிய முதல் ஏர்போர்ட் சென்னை ஏர்போர்ட் தான். பேசஞ்சர் இன்கன்வீனியன்ட் ஏர்போர்ட் அப்படின்னா, அது சென்னை ஏர்போர்ட் தான். பேசஞ்சர் எப்படி? நீங்க வந்து பிரைவேட் டாக்ஸில போலாம் இங்கேருந்து. இங்கேருந்து நம்ம போறோம். பிரைவேட் டாக்ஸில போறோம்னு வச்சுக்கோங்க. பிரைவேட் டாக்ஸில போறவங்க டிபார்ச்சர் கேட்ல மேல போய் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இறங்கிட்டா, நீங்க வரல கார் போயிரும். ஆனா அங்கேருந்து வரக்கூடியவங்க, அரைவல் வரக்கூடியவங்க, சொந்த கார் இருக்கவங்க மட்டும் தான் போய் பிக்கப் பண்ண முடியும். கீழ அரைவல்ல போய். மத்தவங்க எல்லாருமே வந்து அ ஏரோ ஹப்பினுடைய ஈஸ்ட் சைட்ல போய் ஒரு மால் இருக்கு. அங்க மால்ல வந்து நீங்க கடைகள் இருக்கு. அங்க வந்து எல்லா பிரைவேட் வெஹிக்கிளும், டாக்ஸியும், ஓலா, ஊபர் இந்த மாரி எல்லா டாக்ஸியும் அங்க தான் நிக்கணும். அங்க போறதுக்கு ஒரு இங்கேருந்து லக்கேஜ தூக்கிட்டு, எல்லாத்தையும் தூக்கிட்டு, நீங்க வந்து ஒரு பேட்டரி வெஹிக்கிள்ல போய் அங்க இறங்கி அதுலருந்து அங்கருந்து தான் நீங்க போணும். இது எப்படி இன்கன்வீனியன்ட்டா உருவாக்கியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு இன்கன்வீனியன்ட் வந்து எங்கேயுமே கிடையாது. அப்ப எதுக்காக பண்றாங்க அப்படின்னா, அது பிரைவேட்டைஸ் பண்றாங்க. அதுல என்ன பண்றாங்கன்னா, பிரைவேட் வெஹிக்கிள் உள்ள போகக்கூடாதாம். அதாவது ஓனர் உள்ள வெஹிக்கிள், ஓன் போர்டு வெஹிக்கிள் மட்டும் தான் உள்ள போணும். இப்ப நாங்க வெளிநாட்டுல இருந்து யாராவது வர்றாங்க, அவங்கள கூப்பிட போறோம். பிரைவேட் வெஹிக்கிள்ல கூப்பிட போறோம். அவங்க வந்து உள்ள போணும் அப்படின்னா, பிரைவேட் வெஹிக்கிள் இஸ் நாட் அலவுட் டு த மால் அப்படின்னா, ஏதாவது அப்ப என்ன என்ன அர்த்தத்துல அப்ப இடம் குடுத்தது கவர்ன்மென்ட். ஏரோ ஹப்புக்கு இடம் குடுத்தது கவர்ன்மென்ட். கட்டடம் கட்டினது பிரைவேட். அந்த பிரைவேட்ல ஓன் போர்டு வெஹிக்கிள் உள்ள ஓனர்கள் தான் உள்ள போக முடியும் அப்படின்னா, மற்றவன்லாம் என்ன பண்றது? அப்ப இத வந்து தமிழக அரசோ, இல்ல மத்திய அரசோ இதுவரைக்கும் கவனிச்சிருக்கா? பேசஞ்சருக்கு இவ்வளவு இன்கன்வீனியன்ட் இருக்குன்னு கவனிச்சிருக்காது இதுவரைக்கும். இதையே கவனிக்காத நீங்க பரந்தூர் மக்களுக்கு நியாயம் செய்ய போறீங்க, நீதி குடுக்க போறீங்க. இதான் வளர்ச்சியா? இதான் ஏர்போர்ட் கட்டுறீங்களா நீங்க? மக்களுக்கு இடத்தையும் பிடுங்குவீங்க. மக்கள அபகரிப்பீங்க. மக்களிடத்து வாழ்வாதாரத்த பிடுங்குவீங்க. கடைசியில எல்லாத்தையும் பிடுங்கி, ஃப்ளைட்ல போறக்கூடிய அவசரத்துக்கு போகக்கூடிய மக்களுக்கு அவ்வளவு டார்ச்சர் பண்ணுவீங்க. இதுதான் இந்தியாவா அது? இது எங்க இருக்கு? அப்ப எப்படி உங்கள நம்பி வந்து அ விமான நிலையம் கட்டுறதுக்கு அனுமதி குடுப்பாங்க? எப்படி குடுப்பாங்க?